வழங்குதல், உயர்தர சிகிச்சை அளித்து உரிய நேரத்தில் அதை அனைவருக்கும் பகிர்ந்தளித்தல். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூறிய மேன்மை தங்கிய திரு வெங்கடசாமி ஐயா அவர்கள் 1976 மதுரையில் இந்த மருத்துவமனை ஓப்பன் பண்ணாரு. அப்பவே ஏழை எளிய மக்களுக்கு நல்ல சிறப்பு சிகிச்சை அளித்ததன் பேரில் இன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் 14 இடத்துல தடை தோங்கி விளங்குகின்றன. நம்ம பாண்டிச்சேரி மருத்துவமனை 2003 முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கையால் இந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது. ஆசிய கண்டத்திலேயே 20.3 ஏக்கர் நிலம். இந்த ஆஸ்பத்திரியை சுற்றி உள்ள இடம் 20.3 ஏக்கர் நிலம். இதில் 164 தென்னை மரம், ஒரு 50 வகையான மூலிகை மரத்தை பற்றியும் ஒரு 68 வகையான மூலிகை செடிகளை பற்றியும் நம்ம கண்டு ரசிச்சுட்டு வர போகிறோம். நான் இந்த மரத்து பேரை தமிழ்லையும் சொல்வேன், ஆங்கிலத்திலையும் சொல்வேன். நீங்கள் கூகுளில் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு அரிய பயன்களை எல்லாம் பெறலாம். அந்த வகையில் கடம்ப மரம், உழைத்த உடம்பை கடம்பையில் போடு. வேறு சிந்தி வடிக்கிற தொழிலாளி இந்த மரத்துக்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் படுத்து தூங்கினார்னா தன் உடல் வலியை போக்கக்கூடிய வல்லமை பிரபஞ்சம் இந்த மரத்துக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மேலே இருக்க தழையை ஒரு 5 தழையை எடுத்து நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு ஜீரகம் போட்டு ஆற வச்சு குடிச்சிங்கன்னா தொண்டை புண்ணுலேருந்து மலக்குடல் வரலும் ஆறாத புண்ணை எல்லாம் ஆற்றக்கூடிய பவர் இந்த இலைகளுக்கு உண்டு. இந்த பூ பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த பூவிலேருந்து அக்தை தயாரிக்கிறாங்க. 1977 இந்திய அரசாங்கம் தபால் தலையாக வெளியிட்டு கௌரவிச்சிருக்காங்க. 2015 ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் சென்று இப்போ இருக்கிற பாரத பிரதமர் அவர்கள் இந்திய மக்களுக்கு இதை அர்ப்பணிச்சிருக்காங்க. மஞ்சள் கடம்பு, சிவப்பு கடம்புன்னு 2 இருக்குது. இங்கே இருக்கிறது மஞ்சள் கடம்பு, தீக்குச்சி தயாரிக்கிறதுக்கும் பென்சில் தயாரிக்கிறதுக்கும் காகிதக்கூ தயாரித்து தேயிலை அட்டைப்பட்டி தயாரிக்கிறதுக்கு பணப்பயிராகவும் யூஸ் ஆகுது. மஞ்சள் கடம்பாக சென்னை மதுரை மாநகரில் நிறைய இருந்ததாகவும் குலசேகர பாண்டிய மன்னன் ஆண்ட பொழுது அந்த கடம்ப வனமே பின்னாலே மதுரை மாநகரமாக மாறியதாக புராண வரலாறு தெரிவிக்கின்றன. அதாவது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற அம்மாமார்கள்லாம் வேப்ப மரத்தில் மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அம்பாள் குடியிருக்கிறதா வேண்டிக்குவாங்க. இன்றைக்கும் ஆந்திர மாநிலங்களில் இதில் அம்பாள் குடியிருக்கிறதா வேண்டிக்கிறாங்க. மிக சிறப்பு பெற்ற நியோலிம் மார்கயா கடம்ப மரம் மிக சிறப்பு பெற்ற மரம். எதற்கு இருக்கிறது? ஸ்பாடோடுயா காம்பனுலேட்டா, கோழி கொண்ட மரம்னு சொல்லுவாங்க. அந்த பூ கோழி கொண்ட தலை மாதிரியே இருக்கும். அந்த பூக்கள் பறவைகள்லாம் பார்த்து ஈர்ப்பு சக்தியால் வெளிநாட்டு பறவைலாம் நிறைய தங்கும். இந்த பூவில் அதாவது இந்த மரத்தை பட்டையாக உரிச்சு அதிலிருந்து தான் உணவாக ராஜஸ்தான் மக்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. கொல்கத்தா நகரங்களில் அது இல்லாத இடமே கிடையாது. இது ஆரோக்கியா கொழும்புன்னு அரிசின்றது அல்லது கிறிஸ்மஸ் மரம்னு பேர். இடியோ மின்னலோ மழையோ எதுக்கும் நேராக நின்று காற்றை சுத்தப்பட்டு கொடுக்கறதுல நம்பர் 1 தாவரம் ஆரோக்கியா கொழும்புன்னு அரிசி. உயர் ரத்த அழுத்தத்துக்கும் மன அழுத்தத்துக்கும் அதில் மருந்து தயாரிக்கிறாங்க. டாய்லெட் போகிறவங்க, பாத்ரூம் போகிறவங்க, டூ டாய்லெட்டு ரத்தமாக போய் குதிரை சேஸ்ன சைனீஸ் மரம் போனீங்கன்னா ஒரு ஆயின்மெண்ட் டப்பா வரும். அந்த ஆயின்மெண்ட் தான் பைசா குணப்படுத்தக்கூடியது. இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஆகாசையா, தமிழில் கட்சி சவுக்கு, மிக 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 பென்சில் மரம் நம்ம சொல்லுவோம். ஆங்கிலத்தில் ஆகாசையா, தமிழில் கட்சி சவுக்குன்னு பேர். ஒரு 10 தழையை எடுத்து நல்லா வெந்நீரில் கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சிங்கன்னா ரத்தமாக இருக்கும், ரணமாக இருக்கும். தொண்டை புண்ணுலேருந்து மலக்குடல் வெல்லும். புண்ணு ஆற்றக்கூடிய பவர் இந்த இலைகளுக்கு உண்டு. இது கூட தேங்காய் எண்ணெய் கலந்து புண்கள் மீது தடவை புண்ணு காஞ்சி போயிடும். பின்னாடி உங்களுக்கு சுத்தி இலை காமிப்பேன். இதையும் சுத்தி இலையும் கொதிக்க வச்சு ஒரு 3 மாதத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போய் ஃபைல்ஸை குணப்படுத்தக்கூடிய ஆகாசையா, தமிழில் கத்தி சவுக்கு. இது மிகப்பெரிய டாக்டர் மரம். பார்க்கறதுக்கு தான் சிம்பிளாக இருக்குது. மிகப்பெரிய டாக்டர் பாகினியா ரேஸ்மோசான்னு பேர். செரிமான கோளாறு, ஜுரம், வீக்கம், கல்லீரல் வியாதி, வீரியம் மிக்க மாத்திரை சாப்பிட்டால் வந்த சைடு எஃபெக்ட், ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுதல், சிறுநீர் பாதிப்பு மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் சரி செய்யக்கூடிய பாகினியா ரேஸ்மோசான்னு பேர். இந்த இலையை ஒரு 5 தழையை எடுத்து வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு நீராவி பிடிச்சிங்கன்னா இமிடியேட்டாக தலைவலி, ஜலதோஷம், நீராவியில் அதுக்கு அடுத்தது இருமல் எல்லாத்தையும் போக்கக்கூடிய பாகினியா ரேஸ்மோசா. இந்த மரம் இவ்வளோ சிறப்பாக இருக்கிறதால தான் கர்நாடகா மாநிலத்தில் விஜயதசமியின் பொழுது, தசரா பண்டிகையின் பொழுது இந்த தழையையும் இந்த பூவையும் வாரி வாரி மக்கள் இறைச்சி சந்தோஷத்தை தெரிவிப்பார்கள். பாகினியா ரேஸ்மோசா ஆங்கிலத்தில், தமிழில் ஆத்தி மரம், ஆத்தி மலர் மிக சிறப்பு பெற்றது. இடிதாங்கி மரம்னு சொல்லுவாங்க. இந்த தழையெல்லாம் மாடுகள் நிறைய விரும்பி சாப்பிடும். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் வீட்டுக்கு வீடு வச்சுருக்காங்க. திருசெட்டான்குடின்ற ஊரில் தலை விருட்சகமாக கோயிலில் விசேஷமாக வச்சுருக்காங்க. பாகினியா ரேஸ்மோசா இது மனிதர்களுக்கு 10 வகை வியாதியை போக்கக்கூடிய
7 இலை பாலை, ஆங்கிலத்தில் கேலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த மரம் நட்டால் பிள்ளைகள்லாம் நல்லா படிக்குதுன்னு சொல்லுவாங்க. யானைக்கால் வியாதிக்கு இது மிக சிறப்பு பெற்ற மருத்துவம் தயாரிக்கிறார்கள். இந்த இலையில காய வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி பொங்கல் மீது தடவை புண்ணு காஞ்சி போயிடும். 7 இலை பாலை, நெய்வேலி, திருவண்ணாமலாம் ரோட்டு வாரத்தில் 2 பக்கமும் வச்சுருப்பாங்க. 2 வீலர் 4 வீலர் கார்பன் மோனாக்சைடு எல்லாம் அது இழுத்துக்கிட்டு நமக்கு காற்றை சுத்தப்படுத்தி கொடுக்குறது தான் நம்பர் 1 தாவரம் 7 இலை பாலை ஸ்கேலரிஸ்ன்னு சொல்லுவாங்க. மனிதர்களுக்கென்று இறைவனால் பிரபஞ்சத்தால் அழிக்கப்பட்ட வணங்கக்கூடிய மரம் மகிழ மரம், மிக சிறப்பு பெற்ற மரம். இந்த மகிழ மரம் பூ இங்கே இருக்கான்னு பாருங்க, 1 2 கிடக்கும். அந்த பக்கம் பின்னாடி இருக்கு, உங்களுக்கு நான் எடுத்துறேன். இங்கே வாங்கினீங்கன்னா இந்தாடம்மா, மோந்து பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு கொடுங்க, மோந்து பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு கொடுங்க. மகிழ மரம், அதாவது நம்ம மனசை மோந்து பாருங்கம்மா. மகிழ மரம் நம்ம மனசை எப்பேற்பட்ட மன அழுத்தம் இருந்தாலும் மன சஞ்சலம் இருந்தாலும் அனைத்தையும் போக்கக்கூடிய மகிழம் பூ. இந்த பூவை ஒரு 10 பூவை எடுத்து கோத்து தலையில் வச்சுக்கிட்டிங்கன்னா மனசில் உள்ள பாரத்தை பூரா நீக்கி நமக்கு சந்தோஷத்தை தெரிவிக்கக்கூடிய மகிழ மரம். அதனால தான் ஊர் பெரியவங்க ஊர் எல்லையில் இந்த மரத்தை வச்சுருப்பாங்க. இதில் வருகின்ற வாசனை ஊருக்கே லட்சுமி கடாட்சத்தை அளிக்கும். அரிப்பு, சொறி, சரங்கு, படை, புண்ணு எது இருந்தாலும் சரி, ஒரு 10 தடவை எடுத்து மிக்சியில் அடித்து குழன்னு வரும். அதை நைட்டில் தடவிட்டு காலையில் குளிச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் எப்பேற்பட்ட புண்ணையும் ஆற்றக்கூடிய தோல் நோயை சரி செய்யக்கூடிய மகிழ மரம் மிக சிறப்பு பெற்ற மரம். பாரிஜாத மலர்னு பாருங்க, வீட்டுக்கு லட்சுமி கடாட்சத்தை அளிக்கக்கூடியது. அந்த வெள்ளையா பூ இருக்குது பாருங்க, அந்த பூவை கண்ணில் தூங்குறப்ப நைட்டில் கட்டி படுத்துட்டு காலையில் எடுத்து போட்டிங்கன்னா கண் சார்ந்த அனைத்து பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய பாரிஜாத மலர் வீட்டுக்கு லட்சுமி கடாட்சத்தை அளிக்கக்கூடியது. கோயிலுக்கு தான் போனீங்கன்னா வெறுங்கையாக வர தேவையில்லை. கோயில்களில் இந்த மரம் நிறைய இருக்கும். ஒத்த நந்தியாவட்ட, அடுக்கு நந்தியாவட்ட ஒரு 20 பூவை எடுத்து நல்லா மென்று தின்னு பல்லில் ஈறு சொத்த வலி இந்த அந்த இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா பல்வலியை குணமாக்கும். இது கை கண்ட மருந்து. ஒரு 20 பூவை எடுத்து வெள்ளை துணியில் வச்சு தூங்குறப்ப குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கட்டிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணீர் அழுத்த நோய் அனைத்தையும் சரி செய்யக்கூடிய பிரபஞ்சத்தால் அளிக்கப்பட்ட ஒத்த நந்தியாவட்டை. இது அடுக்கு நந்தியாவட்டை. அது மனோரஞ்சித மலர். 18 வகையான வாசனை கொடுத்து வீடே லட்சுமி கடாட்சி நிறைந்த மலராக இருக்கும். அது பக்கத்தில் இருக்குது செண்பக மலர். அந்த மரமும் நல்லா சிறப்பு பெற்ற மரம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இந்த பக்கம் சிவப்பு செம்பருத்தி. இது பாருங்கள், செண்பக மலர், சந்தன மலர் யாரோ ஒடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா நீட்டாக இருந்தது. அந்த பூவுக்காக யாரோ ஒடிச்சிருக்காங்க. இது சிவப்பு செம்பருத்தி, ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இது யாருக்கெல்லாம் இங்கே கொலஸ்ட்ரால் இருக்கோ அவங்கெல்லாம் ஒரு 5 பூவை எடுத்து வெந்நீரில் நல்லா கொதிக்க வச்சு தினம் குடிச்சிங்கன்னா 3 மாதத்தில் கொலஸ்ட்ரால். இது உண்மை உண்மை உண்மை. ஏன் இதை ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, எங்கள் ஹாஸ்பிட்டலில் 900 பேர் வேலை செய்கிறோம். மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிறப்ப ஒருத்தருக்கு 583 இருந்தது. இந்த பூவை 3 மாதம் சாப்பிட்டவர் இன்றைக்கி 203 தான் வச்சுருக்காரு. கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய மிக உன்னதமான மலர். நாட்டு மருந்து கடையில் குல்கந்துன்னு ஒரு டப்பா விற்கும். அது என்னென்னா ரோஜாப்பூ, சிவப்பு செம்பருத்தி, தேன். ஒரு டப்பா தந்தா போகும். இந்த பூ இருக்கிற மாதிரியே மேனி படப்பாக இருக்கும். ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இதான் சார் 68 வகையான மூலிகை தோட்டம். பறிக்கக்கூடாது. 68 வகையான மூலிகை செடி. இது என்னென்ன செடி என்னென்ன ஏப்பா தம்ப பறிக்காது. இதை செல்லு ஸ்கேன் பண்ணிக்கோங்கம்மா. நான் ஃபோட்டோ வச்சுக்கோ. என்ன பூ
பூவெல்லாம் பறிச்சு கொடுக்காத, எல்லாரும் கேட்பாங்க. கொடுக்கக்கூடாது, பறிக்காத, பார்க்கறதுக்கு மட்டும்தான். வாங்கம்மா வாங்கம்மா வாங்க. நவுந்துங்க சார், நவுந்துங்க சார். பார்த்துட்டவங்க போட்டோ எடுத்துங்க, இந்த பக்கம் வாங்க. பேச ஆரம்பித்தேன் இல்லைங்களா, அந்த பேசினதுலேருந்து இப்போ முடிக்க போகிற வெள்ளம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையெல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, என் நம்பரை உங்கள் ஃபோன் நம்பரில் ஏற்றி வாட்ஸ்அப்பில் போய் ஹை போட்டு அனுப்புங்க. இது ஏற்கனவே இப்போ நண்பர் எடுக்கிற மாதிரி, ஒரு நண்பர் எடுக்கிற மாதிரி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. அந்த நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு செல்லில் அனுப்பிச்சி வைக்கிறேன். நான் மேலே பேசுறதுலேருந்து முடிகிற வரலும் இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி ஒரு 25 வகையான ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது, வாட்ஸ்அப்பில் போய் ஹை குட் மார்னிங் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை போட்டு அனுப்பிச்சிங்கன்னா, எனக்கு வாட்ஸ்அப் வந்துடுச்சுன்னா இமிடியேட்டாக 2 நிமிஷத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் மேலே போகிறதுக்குள்ளே அனுப்பிச்சி வைப்பேன். என் ஃபோனில் என் நம்பரை எழுதிக்கோங்க.